திமுக தலைவர் கருணாநிதி கட்சியின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். பாமகவும் பாஜகவும் ஏற்றுக்கொண்டபடியால் அவர்களுடைய விருப்பப்படி தேதியை 3 வாரம் தள்ளி வைக்கும் என்று தேர்தல் கமிஷன் சார்பாக இன்று அறிவித்திருப்பது 2 பேருக்கு திமுகவுக்கு எதிராக செய்யப்படுகின்ற சூழ்ச்சி. பாஜக எத்தனை இடங்களிலே ஜெயித்திருக்கிறது. அவர்களுக்கு சொந்தம் இருப்பதற்காக தேதியை தள்ளி வைப்பது 2 பேரை திட்டம் செய்யப்படுகிற சதி என்றுதான் கருதுகிறேன். கோர்ட்டில் ஆணவராட்சியை கொடுத்திருக்கிறார். கோர்ட்டுக்கு யார் போனார்கள், எப்படி ஆணவராக்கப்பட்டது என்பதெல்லாம் அந்த ரகசியங்களை எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். இங்கே ஆணவராட்சியிருந்தாலும் அறிந்திருக்கிறபடி தேர்தல் நடந்தாவிட்டால் 2 பேரை தள்ளிக்கொண்டே போவார்கள். நாளை களத்தில் இறங்கி போராடுவேன். எதற்காக இது மாதிரி பண்றாங்க நினைக்கிறீங்க ஐயா? எதற்காக இது போன்ற தள்ளி வைக்கிறதுக்கு நினைக்கிறாங்க அவங்க? அதாவது 2 ஓட்டுகள் கிடைத்தால் 75 2 பேரும் திமுக சார்பில் இருக்கிறவர்கள் வென்றுவிட்டால் அவர்களுடைய ஓட்டுகள் அதிகம் குறைவதற்காக நினைக்கிறார். அதை நிறைவு செய்வதற்காக ஜெயலலிதாவுடைய ஆசைப்படி விருப்பப்படி இதை செய்கிறார்கள். ஆக தேர்தல் ஆணையம் என்பது ஜெயலலிதாவுக்கு அடிமை ஆணையமாக இருக்கிறது என்று திட்டவட்டமாக தேர்தல் முடிவுகள் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தேர்தல் முடிவுகள் குறித்து நிறைய தொகையில பணப்பட்டுவாடா அந்த புகார்கள் நீங்களோட அந்த 3 கண்டெய்னர் லாரி பிடிச்ச தொடர்பா கேள்வி எழுப்பினாங்க. 15,000 கோடி 570 கோடி ரூபாய் போய்விட்டது. அதுக்கு என்ன பண்ணாங்க? பங்கு போட்டாங்க. இது தொடர்பா சட்ட ரீதியாக நடக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதற்கு சட்டத்தை பெருவாழ்வு தமிழ்நாட்டிலேயே காரணமாக இருக்கிறார்கள் என்பதற்கு இதோட உதாரணம் தேவை.